நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வாட் இஸ் கான்செப்ட் லேர்னிங்கிறத பார்த்துட்டோம். கான்செப்ட் லேர்னிங்கை சால்வ் பண்ணுறதுனா என்னது அப்படின்னா, டு ஃபைண்ட் த பெஸ்ட் ஹைப்போதிசிஸ். நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்க்கு எந்த ஹைப்போதிசிஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து கான்செப்ட் லேர்னிங் பார்த்தோம். அதில் ஜென்ரல் ஹைப்போதிசிஸ், ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபைண்டிங் த எஸ் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே வாங்க. இப்போ எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மேக்ஸிமலி ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ். நம்ம ஜென்ரல் ஹைப்போதிசிஸ், ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ்னு ரெண்டு பார்த்துருக்கோம். ஜென்ரல் ஹைப்போதிசிஸ்னு வரும்போது அந்த ஹைப்போதிசிஸில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே வந்து இட் வில் பி ரீப்ளேஸ் வித் கொஷின் மார்க். ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ்னு வரும்போது அதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து 5 தட் இஸ் நல் வேல்யூ அப்படி சொல்லி நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ். இப்போது நம்மளுடைய எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறதுலே மேக்ஸிமலி ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் வந்து எஸ். ஓகே, இப்போ அல்காரிதம் அதில் என்னென்ன இருக்குது? 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு இனிஷியலைஸ் ஹெச். ஹெச் அப்படின்னா என்னது? ஸ்மாலர் ஹெச் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஹைப்போதிசிஸ். அதை வந்து என்ன பண்ணுறோம்? டு தி மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸாக நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ் வந்து ஜென்ரலாக என்னது? இருக்கிறதுலே ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ் என்னது அப்படின்னா எல்லா வேல்யூமே வந்து 5 வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வந்து மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ். அப்படி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மால் ஹெச்சை இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஃபார் ஈச் பாசிட்டிவ் இன்ஸ்டன்ஸ் என்னுடைய எக்ஸாம்பிளில் இருக்கிற பாசிட்டிவ் இன்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதில் உள்ள ஆட்ரிபியூட் வேல்யூவும் என்னோடய ஹைப்போதிசிஸில் இருக்கிற வேல்யூவும் சேமான்னு பார்க்குறேன். சேம் இல்லை, சேமாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுறேன். சேம் இல்லை அப்படிங்கும்போது ஃபார் ஈச் ஆட்ரிபியூட் இன் ஹெச், ஒவ்வொரு ஹெச் அப்படிங்கிற ஹைப்போதிசிஸில் உள்ள ஒவ்வொரு ஆட்ரிபியூட்க்கும் நான் என்ன பண்ண போகிறேன்? இஃப் த கன்ஸ்ட்ரைண்ட் ஏஐ இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை எக்ஸ் தென் டூ நத்திங், அப்படியே விட்டுறேன். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறேன்? அந்த ஹைப்போதிசிஸில் உள்ள வேல்யூவை நெக்ஸ்ட் ஜென்ரல் கன்ஸ்ட்ரைண்ட்டாக நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஜென்ரல் கன்ஸ்ட்ரைண்ட்டுங்கும் போது என்ன வரும்? இட் வில் பி ரீப்ளேஸ். மொத்தமாக நம்ம ஜென்ரல் ஹைப்போதிசிஸில் என்ன பார்ப்போம்? ஆல் தி வேல்யூஸ் வில் கண்டெயின் கொஷின் மார்க் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரல் வேல்யூவை வச்சு அதை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்படி நான் எத்தனை வாட்டி பண்ணுறேன்? என்னுடைய எக்ஸாம்பிளில் எத்தனை இன்ஸ்டன்சஸ் இருக்கோ அத்தனை வாட்டி நான் வந்து இதை ரிப்பீட் பண்ணுறேன். ஒன்லி பாசிட்டிவ் இன்ஸ்டன்ஸ், நெகட்டிவ் இன்ஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்காது. ஸோ ஃபைனலி எல்லா இன்ஸ்டன்ஸையும் செக் பண்ணி முடித்தோடனே அந்த ஹைப்போதிசிஸை வந்து அவுட்புட்டாக எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இப்போது நம்மளோடைய எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்மளோட என்ஜாய் ஸ்போர்ட் அதே சேம் எக்ஸாம்பிள் தான். அந்த எக்ஸாம்பிளுக்கு எப்படி நான் வந்து மேக்ஸிமலி ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ் எஸ்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்மளுடைய என்ஜாய் ஸ்போர்ட்டோடைய எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதே எக்ஸாம்பிளுக்கு எப்படி வந்து எஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூ ஹேவ் டு இனிஷியலைஸ் தி ஹெச் டு மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ். அதனால் நான் ஹெச்சை வந்து எதில் இனிஷியலைஸ் பண்ணுறேன்? இட் வில் ஹேவ் ஆல் தி வேல்யூஸ் அஸ் 5. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? என்னுடைய ட்ரைனிங் எக்ஸாம்பிள்லேருந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இன்ஸ்டன்ஸை நான் எடுக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இது எல்லாமே பாசிட்டிவ் இன்ஸ்டன்ஸ், இது வந்து நெகட்டிவ் இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸை நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸை எடுத்து அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஹெச் வில் ஹேவ் த வேல்யூ அஸ் சன்னி, வார்ம், நார்மல், ஸ்ட்ராங், வார்ம் அண்ட் சேம். இந்த வேல்யூ தான் என்னுடைய ஹைப்போதிசிஸில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹெச்சில் வந்து சன்னி, வார்ம், நார்மல், ஸ்ட்ராங், வார்ம் அண்ட் சேம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா செக்கிங் வித் த நெக்ஸ்ட் பாசிட்டிவ் இன்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸை செக் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுது? சன்னி, வார்ம், ஸ்ட்ராங், வார்ம் அண்ட் சேம். ஸோ இந்த பர்டிகுலர் தேர்ட் ஆட்ரிபியூட்டில் உள்ள வேல்யூ மட்டும் நார்மல்லேருந்து ஹை அப்படின்னு எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்? ஐ எம் ரீப்ளேசிங் வித் ஜென்ரல் கன்ஸ்ட்ரைண்ட். ஸோ சன்னி, வார்ம் அண்ட் தேர்ட் ஆட்ரிபியூட் பதிலாக ஜென்ரல் கன்ஸ்ட்ரைண்ட், அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள வேல்யூஸ். அடுத்த இன்ஸ்டன்ஸை பார்க்குறேன். அடுத்த இன்ஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ் இன்ஸ்டன்ஸ். ஸோ நெகட்டிவ் இன்ஸ்டன்ஸ் வரும்போது அல்காரிதம் வந்து அதில் எந்த சேஞ்சஸுமே கொடுக்காது, அதை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா அடுத்த பாசிட்டிவ் இன்ஸ்டன்ஸை நான் செக் பண்ணுறேன். அடுத்த பாசிட்டிவ் இன்ஸ்டன்ஸில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குது? சன்னி, வார்ம், ஹை, ஸ்ட்ராங், கூல் அண்ட் சேஞ்ச். ஸோ என்னோடய வேல்யூவில் ஆல்ரெடி இந்த தேர்ட் ஆட்ரிபியூட் பதிலாக நமக்கு கொஷின் மார்க் போட்டாச்சு. ஸோ ஃபோர்த் ஆட்ரிபியூட்டில் வேல்யூ சேஞ்ச் ஆகலை. ஃபிஃப்த் ஆட்ரிபியூட்டில் வார்ம்லேருந்து கூல் சேஞ்ச் ஆகுது. சிக்ஸ்த் ஆட்ரிபியூட்டில் சேம்லேருந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? அந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு மறுபடியும் ஒரு ஜென்ரல் கன்ஸ்ட்ரைண்ட் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய ஹைப்போதிசிஸில் வந்து சன்னி, வார்ம், கொஷின் மார்க், ஸ்ட்ராங் அண்ட் இந்த ரெண்டு வேல்யூக்கு பதிலாக ஐ எம் ரீப்ளேசிங் வித் ஜென்ரல் கன்ஸ்ட்ரைண்ட் தட் இஸ் கொஷின் மார்க். ஸோ இதுதான் என்னுடைய மேக்ஸிமலி ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ் தட் இஸ் எஸ். இதை வந்து ஒரு ஸ்பேஸ் சர்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸ்பேஸ் சர்ச் நம்மளுடைய ஹைப்போதிசிஸ் இதெல்லாம் இப்போ என்னோட எக்ஸாம்பிள் ஹைப்போதிசிஸ் H0 H1 H2 H3 அண்ட் H4. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ். அதுக்கப்புறமா நான் ஒவ்வொரு வேல்யூவாக வந்து ஜென்ரல் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ் H0. அடுத்து வந்து H1ல இட் ஆல் ஹேவிங் ஒன் ஜென்ரல் வேல்யூ. ஸோ அதுக்கு அடுத்து ஜென்ரல். அதுக்கப்புறமா H2 அண்ட் H3 ஐ எம் ரீப்ளேசிங் ஒன் கன்ஸ்ட்ரைண்ட் அஸ் கொஷின் மார்க். ஒரு வேல்யூவை வந்து கொஷின் மார்க்காக சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் H4ல 3 வேல்யூஸ் வந்து கொஷின் மார்க்காக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அதுக்கு மேலே உள்ள ஜென்ரல் ஹைப்போதிசிஸ் இது. ஸோ இப்போது H0 இஸ் ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ், H1 இஸ் அதை விட கொஞ்சம் ஜென்ரல், H2 அண்ட் H3 வந்து சிமிலர், அண்ட் H4 இஸ் மோஸ்ட் ஜென்ரல் ஹைப்போதிசிஸ். ஸோ இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் த செட் ஆஃப் ஹைப்போதிசிஸ் H. அதில் உள்ள ஓவர் ஹைப்போதிசிஸ். அது மாதிரி இதில் செட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் எக்ஸில் உள்ள இன்ஸ்டன்சஸ். இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன், X1 X2 X3 X4 இது எல்லாமே என்னோடய இன்ஸ்டன்ஸ். X1 இன்ஸ்டன்ஸில் சன்னி, வார்ம், நார்மல், ஸ்ட்ராங், வார்ம் அண்ட் சேம் என்னுடைய அதே எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இட்ஸ் பாசிட்டிவ் இன்ஸ்டன்ஸ். ஸோ அது வந்து X1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்து X2 சன்னி, வார்ம், ஹை, ஸ்ட்ராங், வார்ம் அண்ட் சேம் அட்ஸ் அ பாசிட்டிவ் இன்ஸ்டன்ஸ். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா X1 அது மாதிரி என்னுடைய இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு வரேன். X1 X2 X4 அண்ட் X3. X3 இஸ் அ நெகட்டிவ் எக்ஸாம்பிள், நெகட்டிவ் நெகட்டிவ் இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், H1 இங்கேருந்து இதில் மார்க் பண்ணுறேன் H1 அண்ட் X1 அண்ட் H2 H3. ஸோ H3 வந்து இட் கம்ஸ் அண்டர் X2 தட் இஸ் சன்னி, வார்ம், ஹை, ஸ்ட்ராங். இது வந்து இட் இஸ் அ மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ். இது அதை விட ஜென்ரல். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஸ்பேஸ் சர்ச். ஸோ ஃபைண்டிங் தி எஸ் தட் இஸ் அ மேக்ஸிமலி ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ் ஃபார் அ ட்ரைனிங் எக்ஸாம்பிள் வந்து இப்படி தான் அந்த அல்காரிதம் நமக்கு ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஹைப்போதிசிஸ்க்கு வந்து வி ஆர் இனிஷியலைசிங் வித் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்மளுடைய ட்ரைனிங் எக்ஸாம்பிளில் உள்ள ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸாக பார்க்குறோம். இட்ஸ் அ பாசிட்டிவ் இன்ஸ்டன்ஸாக நெகட்டிவ் இன்ஸ்டன்ஸாக இருந்தால் அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். பாசிட்டிவ் இன்ஸ்டன்ஸாக இருந்தால் மட்டும் என்னோடைய ஆட்ரிபியூட்டில் உள்ள வேல்யூ என்னோடய ஹைப்போதிசிஸில் உள்ள வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஹைப்போதிசிஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ ஈக்குவலாக இல்லைங்கும் போது என்ன ஆகுது, என்னுடைய ஆட்ரிபியூட் இன்ஸ்டன்ஸில் உள்ள ஆட்ரிபியூட்க்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை வந்து நான் அந்த ஹைப்போதிசிஸில் போடுறேன். எப்படி நான் கொடுக்குறேன், வித் ஒரு கொஷின் மார்க். இப்படி நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வரேன். எத்தனை வாட்டி எனக்கு இன்ஸ்டன்சஸ் அந்த எக்ஸாம்பிளில் இருக்கிற வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வரேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக அந்த ஹைப்போதிசிஸை வந்து மேக்ஸிமலி ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ்ன்னு சொல்லி நான் வந்து அவுட்புட்டில் கெட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர் ஃபைண்டிங் தி எஸ் தட் இஸ் மேக்ஸிமலி ஸ்பெசிஃபிக் ஹைப்போதிசிஸ். Thank you. Kindly subscribe the channel for more videos. Thank you for watching.